ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் என்னென்னா மதுரைக்கு போயிருந்தேன். ஒரு மேரேஜு, எங்கள் நெய்பர் வீட்டு பக்கத்தில் அவங்களோட தங்கச்சி கல்யாணம், அதனால் போயிருந்தோம். திருச்சியிலேருந்து மதுரைக்கு போயிருந்தோம். சரி போனோம். ஃபஸ்ட்டு எங்கள் தம்பி வீட்டுக்கு போனேன். தம்பி வந்து மலேசியாவில் இருக்கானா, அவன் பையனுக்கு கார் வாங்கி மெட்ராஸில் ஆர்டர் போட்டு இங்கேருந்து அனுப்பி விட்டுருந்தான். சரி அந்த காரில் உட்காந்து ஒரு வீடியோ எடுப்பேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா, நான் போனேன்னு வெட்கப்பட்டுட்டு ஓட்டவே மாட்டேன். அப்படியே ஸ்லோவாக இப்படியே நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுறா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்றான். அவங்க அம்மா சொல்கிறா, அண்ணி நீங்கள் இருக்கீங்க வெட்கப்பட்டுட்டு ஓட்ட மாட்டான், இல்லாட்டி நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுவான், அதில் ரைம்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. 8,000 ரூபாய்க்கு வாங்கி அனுப்பி விட்ருக்கான். ஒரே ஜாலி தான். அவனோட தம்பி குட்டி பையன் இருக்கான். இவன் ஓட்டி முடிச்சு செய்யவே நான் கூட சொன்னேன் இது வேஸ்ட்டு தானே. இல்லை அடுத்து தம்பி இருக்கான்ல, அவனுக்கு யூஸ் ஆகும்னா சரி ஓகேன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறமா நான் சித்தி வீட்டுக்கு போனேன். என் தம்பிங்க 2 பேர் ட்வின்ஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட முதலே வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவங்க 2 பேர் காலேஜ் படிக்கிறாங்க. அவனோட ஃப்ரெண்டு பாண்டி, அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அன்றைக்கி தான் பார்த்தேன். நாங்கள் வர்றோன்னு சொல்லிவிட்டு காலையிலேருந்து எங்களை பார்க்கணுன்னு என் தம்பிங்க எங்களை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்காக காலையிலேருந்து வெயிட் பண்ணி நான் தம்பி வீட்டுக்கெலாம் போயிட்டு மத்தியானமாக தான் இவங்க சித்தி வீட்டுக்கு போனேன். சித்தி வீட்டுக்கு போனோடனே அங்கே போனால் இந்த பையன் பாண்டி இருந்தான். அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. பேசினான், நல்லா பேசினான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பொறுப்பாக காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த காலத்து பசங்கள்லாம் வெளியே ஊர் சுத்த செய்ய இருக்குங்க. ஆனால் அந்த பையன் பொறுப்பாக வீட்டில் இருந்துட்டு அடுத்து கேட்ரிங் வேலைக்கு போயிடுவானா. அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து ஒரு மோட்டர் ஏசி மெக்கானிக் கம்பெனிக்கு போயிடுவானா. அவன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என் தங்கச்சி எங்கள் அண்ணி பிள்ளைங்களாம் வந்துச்சுங்க. நைட்டு தான் வந்தாங்க அவங்களாம். இந்த பையன் காலையில் வந்தவன் நைட்டு வரைக்கும் அன்றைக்கி இருக்கான். சாப்பிட்டுட்டு எங்கள் கூடயே சாப்பிட்டு எங்கள் கூடயே பேசிட்டு ஜாலியாக இருந்தானா. நைட்டு இந்த பிள்ளைகளுக்கு பிஸ்கட்லாம் வாங்கிட்டு வந்து நான் ஏன்பா நீ ஏன்பா இதெல்லாம் வாங்கி தர, உனக்கு இது கஷ்டம்ப்பா, ஏன்பா இப்படி செய்கிறேன், இதில் என்னக்கா இருக்குது, இவங்களாம் எப்போ வருவாங்க, நான் ஆவலாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி கொடுத்த பிஸ்கட்டு சாதாரணமாக இருக்கலாம். அவனோட அன்பு இருக்கே அது எவ்வளோ பெருசு. அவ்வளோ அவ்வளோ அன்பு. எங்களையெல்லாம் பார்த்ததே இல்லை, ஆனால் எங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆவலாக எங்களுக்காக காலையிலேருந்து வந்து பிள்ளைகளுக்காக நைட்டு வரைக்கும் இருந்து. அப்போ நான் சொன்னேன் இதுக்கு மேலே நீ எங்கேப்பா கிளம்பி போகிறேன், நைட்டு எங்கள் கூடயே ஸ்டே பண்ணுன்னு சொன்னோம். நைட்டு ஃபுல்லாக எங்கள் கூட பேசலை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அண்ணன் குட்டீஸ் கூடயே பேசிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு. மறுநாள் நாங்கள் மேரேஜ் போகிறோம். காலையில் கிளம்பி போயிட்டான். கேட்ரிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். திரும்ப சாயந்தரம் பார்க்குறோம், எந்திரிச்சு ட்ரெயின் கிளம்புறோன்னு வரோம். கரெக்டாக எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்ல பையன், பாசமாக இருந்தான். எங்கள் சித்தி வீட்டில் வந்து இந்த மாடு இதை அவங்க மாமியார் வந்து மாடு பால் கறந்தெல்லாம் விற்கிறாங்க. எங்கள் அண்ணி பொண்ணுக்கு மாடை பார்த்தோன்னே ஒரே குஷி ஆகிட்டா. மாடு எப்போ எந்திரிக்கும், மாடு எப்போ பல்லு வளர்க்கும், எப்போ குளிக்கும், ஒரே கேள்வியாக கேட்டுட்டு இருந்தா. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் போய் கடையில் தான் மீன் வாங்கணும். வீட்டுக்கெலாம் மீன் வந்ததே கிடையாது. ஆனால் மதுரையில் பாருங்கள் சூப்பர். வீட்டுக்கே சித்தி வீட்டுக்கு ரெகுலராக இந்த அக்கா வருவாங்களாம். எங்கள் சித்தப்பா நான் வீடியோ எடுத்துகிட்டேன்னா எங்கள் சித்தப்பா வந்து மீன் பாருமா அப்படின்னு சொல்லி காமிச்சார். சரி நான் எடுக்க போனேன். உடனே அந்த அக்கா என்னம்மா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு கேட்டாங்க. அப்போ சித்தப்பா சொன்னார் இது உலகமே பார்க்குங்க அப்படின்னு. அப்படியாம்மா என்னை எடுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நின்று வீடியோ நல்லா எடுப்பில், துண்டெல்லாம் எடுத்துகிட்டேன், அழகாக எடுப்பில், அவங்க சொன்னது தான் வார்த்தை, பேசுனது நல்லா இருந்துச்சு, நல்லா எடுப்பில் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் எடுத்துகிட்டே இருந்தேன்னா அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, என்ன உன் வீட்டுக்காருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறியாப்பா, உங்கள் ஊர்லலாம் மீனே நீ பார்த்தது இல்லையா அப்படின்றாங்க. இல்லை இது நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் யூடியூப் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா மீனையும் எடுத்து காமியக்கா அப்படின்னு சரின்னு எடுத்து காமிச்சாங்க. அதுக்கப்புறமா எங்கள் சித்தி வந்து பார்த்துட்டு நல்ல மீனாக பார்த்து எது எடுக்கலான்னு சொல்லிட்டு 2 கிலோ மீன் வாங்கினாங்க. அவங்க அங்கேயே பீஸாக கட் பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. அந்த அக்காட்ட நான் கேட்டேன், அக்கா நீங்கள் மீனெல்லாம் எங்கே போய் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் 3 மணிக்கெலாம் கிளம்பி போயிடுவோம்ப்பா, மாட்டுத்தாவணிக்கு போயிடுவோம். என் கூட ஒரு 4-5 பொம்பளைங்க வருவாங்க என்னை மாதிரி மீன் விற்கிறவங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆட்டோவில் போயிடுவோம். அந்நேரம் பயமாக இருக்காதாக்கா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு பயம் இல்லைப்பா, 3 மணிக்கு நாங்கள் போயிடுவோம், நீ வேணா என் கூட வரையா வரையாப்ல அப்படின்னு கேட்டாங்க. நான்லாம் வரல. இல்லை நீ மீன் இவ்வளோ ஆசையாக பார்க்குறியா அதான் சொல்கிறேன், இன்றைக்கி வேணால் நைட்டு வா, 3 மணிக்கு போயிட்டு காலைல 5 மணிக்கு மார்க்கெட்டில் போய் மீன் பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணியில் அவ்வளோ இருக்கும், அவ்வளோ மீன் இதுக்கே நீ இப்படி பார்க்குற, அங்கெல்லாம் அவ்வளோ மீன் இருக்கும். 5 மணிக்கு மீனெல்லாம் நாங்கள் 5 மணிக்கு மீன் வாங்கிட்டு வந்து இப்படி விற்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்க வீட்டை பற்றி கேட்டேன், எங்கே இருக்குது, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க எல்லாம் கேட்டுட்டு அவங்க வேலையெல்லாம் கட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்க கூட பேசிகிட்டே இருந்தேன். அப்புறம் என் தம்பியை சும்மா இருக்காங்களா, அக்கா நீங்கள் எடுங்கக்கா வீடியோவில், நீங்கள் எடுத்து காமிங்க அப்படின்னு சொன்னாங்க.
சரின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து காமிச்சேன். அந்த அக்கா மீனெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு கட் பண்ணி கொடுத்த மீன் இது தான். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. கல்யாணத்துக்கு போயாச்சு. போய் என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு அவங்க தங்கச்சியெல்லாம் பார்த்து விஷ் பண்ணிவிட்டு இதுங்க அதுக்குள்ளே வாங்க போகலாம். ஏன்னா அதுங்க நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் இந்த கோயிலுக்கு போகலாம், மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு அங்கே தெப்பக்குளம் இருக்குது, அதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ்ட்டு சொன்னால் விடுங்களா, வாங்க போகலாம், சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு உட்காரவே விட மாட்டேன்ட்டாங்க. சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்க போய் காலையில் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அவங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு விடவே இல்லை, சாப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. காலையில் பார்த்தா எங்கள் சித்தி பணியாரம் செஞ்சுருந்தாங்க. பணியாரம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்களாம் சாப்பிடவே இல்லை. நானும் என் தம்பியும் அப்படியே வாங்கி பிணைஞ்சு கையில் வச்சுக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு எய்த்தாப்பில் இருக்கவங்களாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்னடா கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. பிரியாணினா கூட டக்குன்னு இறங்கியிருக்கும், சாம்பார் சாதமாக சுத்தமாக இறங்கவே இல்லை. சரி வழி இல்லாமல் கொஞ்சோண்டு சாம்பார் ரசத்தை அப்படி இப்படி வாங்கி அந்த வாங்கின சாதத்துலேயே பிணைஞ்சு சாப்பிட்டு டக்குன்னு மூடி வச்சுட்டு வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் வாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் போனோம். மீனாட்சி அம்மன் கோயில் போன வீடியோலாம் எடுக்கலை. ஏன்னா அங்கே போனப்போ தெப்பக்குளம் பூட்டியிருக்குன்னு கோயில் பூட்டிச்சு. நாங்கள் போகும்போது 2 மணிக்கு பூட்டிட்டு 4 மணிக்கு தான் திறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி வெளியே சுற்றி கடையெல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு கடைக்கு போய் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கே நின்று ஒரு கடையில் நின்று எல்லாம் அழகாக இருந்துச்சுங்களா, இந்த இடம் அழகாக இருக்குது, இங்கே ஃபோட்டோ எடு அங்கே ஃபோட்டோ எடுன்னு சொல்லி குட்டீஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் என் தம்பிங்களும் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு மதுரைக்கு ஸ்பெஷல் ஜிகர்தண்டா குடிக்காமல் வரலாமா, அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் டயர்டாயிட்டோம். சரி ஜிகர்தண்டா குடிச்சிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகர்தண்டா குடிச்சிட்டு பெரியார் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம். பாருங்கள், என் தங்கச்சி காலேஜ் படிக்கிறா. ஆனாலும் இந்த பிள்ளைங்களுக்கு அங்கே வாங்கினோம்ல, கோயில்கிட்ட போனப்போ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதில் இந்த பபுள்ஸ் வாங்கிட்டு வந்தோம். பிள்ளைங்களுக்கு போர் அடிக்கிறது தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் எடுத்து ஊதிக்கிட்டே இருந்தால் ஒரு பபுள்ஸாக எடுத்து ஊத குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. டைம் போனதே தெரியல. அப்புறமா நாங்கள் இன்னும் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் 5 மணிக்கு ட்ரெயினா, சரி அதுக்குள்ளே கிளம்பணுமே, பஸ் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். டக்குன்னு பார்த்தா பஸ்ஸு வந்துருச்சு. பஸ்ஸில் வந்தோடனே வீட்டுக்கு போய் மீன் குழம்பு சித்தி செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு சித்தியும் வந்தாங்க, தம்பியும் கூட வந்தான். எல்லோரும் சேர்ந்து ட்ரெயினில் வந்துட்டு இருந்தோம். ட்ரெயினில் வரும்போது தான் இந்த இதை காமிச்சா சிவலிங்கத்தை. இது ஆக்சுவலாக எங்கள் சித்தி வீட்டில் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு ஆசை. அப்புறம் அங்கே மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட ஏதோ ஒரு கடையில் கரெக்டாக பார்த்துட்டாலே, நாங்கள் அதை கவனிக்கவே இல்லை. அவள் கரெக்டாக அந்த கடையில் பார்த்து அதை எடுத்து எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டா. திருச்சி வந்துருச்சு. திருச்சி வந்தோடனே இறங்கி வீட்டுக்கு வந்தோடனே புரோட்டா வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் புரோட்டா வாங்கிட்டு வந்தோம். என் தம்பி பாருங்கள், வெறும் ப்ளெயின் புரோட்டா தான் வாங்கினோம். நான் இப்போ முட்டை புரோட்டா சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை ஆம்லேட் போட்டு வந்து சால்னா ஊற்றி அதில் தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். என்னடா இதுதான் முட்டை புரோட்டாவா உங்கள் ஊரில் அப்படின்னு. ஆமாக்கா, இந்த முட்டை கொத்தெல்லாம் போடுறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட்டு வந்து அதில் வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டான். சரின்னு சாப்பிட்டுட்டு நாங்கள் ஜாலியாக ஒரு நாள் மதுரைக்கு போயிட்டு பாண்டி எனக்கு கிடச்சிருக்கான், புது தம்பி கிடச்சிருக்கான் பாண்டி. அவன்கிட்ட நான் இப்போ அடிக்கடி பேசிட்டு தான் இருக்கேன். பேசணும் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். காலேஜ் லீவ் விட்டோடனே என் தம்பிங்க கூட சேர்ந்து நீ வரணும், உங்கள் வீட்டிலலாம் சொல்லி வச்சுக்கோ, எங்கள் வீட்டில் 2-3 நாள் இருந்துட்டு போ அப்படின்னு சொன்னேன். கட்டாயம் வரேன்க்கா அப்படின்னு சொன்னான். இந்த வீடியோ எடுத்து 2-3 வாரம் ஆயிடுச்சு. இப்போ வந்ததுக்கப்புறமும் அவன்கிட்ட டெய்லி 2-3 நாளாக பேசிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்ல பையன், பொறுப்பாக இருக்கிறான். அதான் இவங்ககிட்டையும் சொல்கிறேன், நீங்களும் அது மாதிரி பொறுப்பாக, இவங்க வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, அதே மாதிரி பொறுப்பாக இருங்கடான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.